இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நாம அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஆனா வரைபடத்தை கொஞ்சம் ஆட்டாம பிடிக்கிறீங்களா? சரி, அந்த யானை தந்தம் என் கையில கிடைச்ச உடனே இந்த உலகமே என்னை கண்டு பயப்பட ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா, இந்த வரைபடத்தை கண்டுபிடிச்சது நான் தான். ஆமா, உன்னால தான் மருமகனே. நான் 200 வருஷம் இல்ல 300 வருஷம் வாழ போறேன். 300 வருஷமா? நீங்க 300 வருஷம் உயிரோட இருந்தா சொத்து எனக்கு கிடைக்காதே. தப்பு பண்ணிட்டேனே. ஆனா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எப்பவுமே முன்னாடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிப்பீங்களா என்ன? நீங்க எங்களை இங்க வச்சுக்க முடியாது. இது நியாயம் இல்ல. என்ன புரியாம பேசுறீங்க? நான் தான் மனுஷனே இல்லையே, பாதி யானை பாதி மனுஷன். ஆனா நீங்க மனசளவுல இன்னும் ஒரு மனுஷன் தான், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றது சரிதான் சிந்துபாத். 250 வருஷம் கழிச்சு நான் பாக்குற மனுஷங்களே நீங்க தான். நான் இந்த இடத்தை விட்டு உங்களை விடுவிக்கிறேன். ஆனா இந்த தீவை விட்டு தப்பிச்சு போக மாட்டேன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். முடியாது போல்பார், எங்களால அப்படி சத்தியம் பண்ண முடியாது. நாங்க இந்த தீவிலேயே எப்படி இருக்க முடியும்? நாங்க கண்டிப்பா வெளியுலகத்துக்கு போயாகணும். அப்படின்னா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை